சிங்கப்பூரில் எப்படி லிட்டில் இந்தியாவோ இந்த ஒட்டுமொத்த பில்டிங்லேயுமே அந்த லிட்டில் இந்தியான்னு சொல்லலாம். நம்ம ஹாங்காங்கா இந்தியாங்கிற அளவுக்கு அதனுடைய உள் கட்டமைப்புலாம் இருக்கும். புதுசாக ஹாங்காங் வர்றவங்க இந்த கடையில் வந்து இந்த பெட்டிகளை வாங்கிக்கிறலாம். தமிழ் உணவகம் அந்த பேருக்காக வேண்டியா வந்து நம்ம வந்து சாப்பிடலாம். ஷோ டைமில் மட்டும்தான் இப்படி இருக்குமா, மற்ற நேரங்கள்லாம் இப்படி இருக்கும்? ஷோ டைமில் மட்டும் தான் இப்படி இருக்குது, மற்ற நேரத்தில் வாக்கிங் நார்மலாக. ஹாங்காங் ஷோ முடிஞ்சு எல்லாருமே ரிட்டன் சிம்சாச்சுவை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். பஸ்ஸில் வந்து இறங்கியாச்சு. பரபரப்பான இந்த இடத்துல நம்மளுடைய மக்களை பாருங்கள். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் பெரும்பாலான இந்திய மக்கள், தமிழ் மக்கள் எல்லாமே சுங்கிங் மேன்ஷனில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அதனுடைய வெளிப்பகுதி ஹாங்காங் மினி பஸ். சிம்சாச்சுவில் வந்து அந்த மினி பஸ்ஸு இது ஹாங்காங் சிட்டியினுடைய பல பகுதிகளுக்கும் இங்கேருந்து பயணிக்கலாம். இப்போ நாம் இருக்கிற இடம் சிம்சாச்சுவி நாதன் ரோட்டில் இருக்கிற அந்த சுங்கிங் மேன்ஷன் முன்னாடி தான் நிற்கிறோம். இந்த சுங்கிங் மேன்ஷன் தான் இது சிங்கப்பூரில் எப்படி லிட்டில் இந்தியாவோ இந்த ஒட்டுமொத்த பில்டிங்லேயுமே அந்த லிட்டில் இந்தியான்னு சொல்லலாம். நமக்கு என்ன உணவு தேவை, தங்குறதுக்கு இடம் தேவை, தேவையான பொருட்கள், எலக்ட்ரானிக் ஐட்டங்கள், அப்புறம் நம்ம எப்பவும் எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் மணி சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அது உள்ளே நுழைஞ்சோடனே ரெண்டு பக்கமுமே மணி சேஞ்சை பார்க்கலாம். அதுபோல் சிம் கார்டு, எங்கே போனாலும் தொலைத்தொடர்புக்கு சிம் கார்டு வேணும். இப்போ நெட் இல்லாமல் யாருனாலும் இருக்க முடியாது. எல்லா சகல வசதிகளையும் கொண்ட ஒரு இடம் தான் இந்த சுங்கிங் மேன்ஷன். இங்கே உள்ளே போனால் அது இந்தியாங்கிற மாதிரி இருக்கும். அது ஹாங்காங்கா இந்தியாங்கிற அளவுக்கு அதனுடைய உள் கட்டமைப்புலாம் இருக்கும். உள்ளக்க அந்த இதுகளெல்லாம் நம்ம பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி தான் இந்த பரபரப்பான அந்த க்ரௌடு. இந்த சுங்கிங் மேன்ஷனுக்கு முன்னாடி இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்குல்ல, மக்கள் கிராஸ் பண்ணுற அந்த அழகே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு கண்கொள்ளா காட்சின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், மக்கள் எல்லாம் இந்த ரோட்டை கடந்து போவாங்க. அந்த அழகையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிக்னல் வந்து மக்களுக்கு ரோட்டை கடந்து போகிறதுக்கான அந்த சிக்னல் கொடுக்கப்பட்டு விட்டது. பாருங்கள் எவ்வளோ மக்கள் கிராஸ் ஆகுறாங்க. இந்த அழகு வந்து இந்த சிம்சாச்சுவியில் சுங்கிங் மேன்ஷனுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம சுங்கிங் மேன்ஷனுக்கு உள்ளே தான் போகிறோம். பாருங்கள், உள்ளே போகும்போதே பாருங்கள் நம்மளுடைய இந்திய வாலிபர்கள் இந்த வேலைக்கு வச்சுருக்குற அவங்கள பாருங்கள். உங்களுக்கு சிம் கார்டு வேணுமா, ஹோட்டலில் தங்குறதுக்கு இடம் வேணுமா, சாப்பாடு வேணுமா, அப்படியே கூறி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சொன்னது போல் மணி சேஞ்ச், இடது கை பக்கமும் வலது புறமும் மணி சேஞ்சை பார்த்துக்கலாம். அதாவது ஒரு மினி கிராமமே உள்ளே இருக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸு அந்த சுங்கிங் மேன்ஷனில் இருக்கும். இந்த க்யூவில் நிற்கிறவங்கெல்லாம் லிஃப்ட்டில் மேலே தங்களுடைய இடங்களுக்கு போகிறதுக்காக காத்திருக்கிறாங்க. நம்ம பார்க்குறது எல்லாமே மணி சேஞ்சு. உள்ளே நுழைந்த இந்த முதல் லெஃப்ட் சைடில் வளைஞ்ச, ரைட் சைடில் வளைஞ்ச நம்ம ஒரு ஏற்கனவே சொன்ன ஒரு சீன தாத்தா, அவங்க பெட்டி கடை வச்சுருப்பாங்க. இங்கே தான் நம்ம மக்கள் எல்லாருமே வாங்குவாங்க. அதாவது நம்ம ட்ராவல் பேக் நல்ல ஒரு விலையில் புது வகையான டிசைனில் எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த இடத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க. புதுசாக ஹாங்காங் வர்றவங்க இந்த கடையில் வந்து இந்த பெட்டிகளை வாங்கிக்கிறலாம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துலையே சிம் கார்டும் வாங்கிக்கலாம். அந்த கடையும் நம்ம இப்போ காட்டுறோம் பாருங்கள். இது அந்த கடை. சிம் கார்டு வந்து இந்த கடையில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இவர் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சீன தாத்தா. இவர்கிட்ட தான் எல்லோரும் பெட்டி பேரம் பேசியே வாங்கி கொள்ளலாம். ஹாய். சாமான்களுக்கு பஞ்சமே இல்லைங்க. நீங்கள் எங்கே திரும்பினாலும் சுங்கிங் மேன்ஷனில் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும் என்னென்ன நமக்கு வீட்டு தேவையான அவ்வளோ சாமான்களும் இந்த பில்டிங்கில் வாங்கி கொள்ளலாம். சுங்கிங் மேன்ஷனில் பல வகைக்கு பஞ்சம் இல்லை. எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் கிடைக்குது. உள்ளே நுழைந்த உடனேயே பாருங்கள். அதாவது சவுத் இண்டியன் ஃபுட்டு, கேரளா, ஆந்திரா, தமிழ் ஃபுட்டுக்கு கேட்கவே தேவையில்லை. அதே நேரத்தில் வடநாட்டு ஐட்டங்கள், பாகிஸ்தான் ஃபுட்டு எல்லாமே நம்ம அந்த சுங்கிங் மேன்ஷனில் உள்ளக்க பார்க்கலாம். இந்த தடவை சோளம் வந்து ஹவுஸ் ஆஃப் கறி தமிழ் உணவகத்துக்கு தான் நம்ம வாரோம். ஃபஸ்ட் தடவையாக எத்தனை தடவை வந்திருக்கீங்க? ஃபஸ்ட் டைமா? ஆமாம், ஃபஸ்ட் டைமாக அவர் ஹாங்காங் வந்திருக்கிறாரு. தம்பி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கு. ஏன்னா அப்படியா? ஓகே ஓகே. இதான் ஹவுஸ் ஆஃப் கறி தமிழ் உணவகம் ஹாங்காங்கில். நம்மளுடைய எல்லா வகையான உணவுகளும் இங்கே நம்ம சாப்பிட்டு கொள்ளலாம். நம்ம அந்த ஹவுஸ் ஆஃப் கறி
தமிழ் உணவகம் பேரை பாருங்கள், அந்த பேருக்காக வேண்டியாக சாப்பிடணும். இந்த கடையில் தான் நம்ம தமிழ் மக்கள் ஷோ முடிஞ்சு வந்து முதல்ல ஒரு டீ அடிப்பாங்க, எல்லாம் சூடாக ஒரு இஞ்சி டீ அடிச்சுட்டு சாப்பிடுவாங்க. தமிழ் ஃபுட்டில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ எல்லாமே கிடைக்கும். தம்பி அனீஃபு ஃபுல்லாக அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த ஓனரு எல்லாமே. இவங்களும் ஜவ்வாது. பிஸ்னஸ் எப்படி இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல. ஓகே. ஷோ டைமில் மட்டும்தான் இப்படி இருக்குமா, மற்ற நேரங்கள்லாம் எப்படி இருக்கும்? ஷோ டைமில் மட்டும் தான் எப்படி இருக்குது, மற்ற நேரத்தில் வாக்கிங் நார்மலாக போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. எல்லா வகையான ஃபுட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படி தானே? தமிழ் ஃபுட், சவுத் இந்தியன், சைனீஸ். சைனீஸ் ஃபுட்டுமா? சைனீஸும் பண்ணுறாங்களாம், பார்த்துக்குங்க. மற்ற க்ரௌட் அப்படி தான் இருக்குது. இந்த சுங்கிங் மேன்சன் வந்து அவ்வளோ நெருக்கமான இடத்துல இங்கே வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும்? இது முன்னாடி அந்த எண்டில் ஓப்பன் பண்ணோம் 2019. அது கோவிட்னால மூடியாச்சு. சரி. இப்போ இது ஓப்பன் பண்ணி 2 years ஆச்சு. சரி. பாருங்க, நிற்க கூட முடியல. அந்த மாதிரி ஒரு பரபரப்பான இடத்துல இந்த ஒரு அழகான ஒரு தமிழ் ஃபுட்டு. அதனால் ஹாங்காங்கு வர்றவங்க, சுங்கிங் மேன்சனில் வந்து தங்குறவங்க நம்மளுடைய இந்த ஹவுஸ் ஆஃப் கரியில் வந்து நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ப்ரைஸ்லாம் பயப்படவே தேவையில்லை. ஆஸ் யூஷுவலாக இங்கே ஆங்காங்கில் நம்ம சுங்கிங் மேன்சனில் வந்து உண்மையிலே விலை வந்து வெளியே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரீசனபுளாக தான் இருக்கும். கண்டிப்பாக வாங்க, ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகே, நல்லது. நம்ம தம்பியை பாருங்கள், அவர் வந்து ஒரு யூடியூபராக வரும்னு நினச்சவர் யூடியூப்பில் வர்றதுக்கே வந்து வெக்கப்படுறாரு.